வணக்கம். நம்ம நீண்ட நாள் எதிர்பார்த்த சேத்தியா தொகுப்பு விக்கிரவாண்டி டெண்டர் வந்து இகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் கொடுத்துட்டாங்கங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெடை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இது வந்து ஒரு கேரளாவை தலைமையிடமாக கொண்டு இயங்குகிற ஒரு எம்என்சிங்க அது. ஏன்னா பல நாடுகளில் வந்து ப்ராஜெக்ட் நடந்துக்கிட்டு இருக்கு, மெயினாக கல்ஃபில் நடந்துகிட்டு இருக்கு. 2 தினங்களுக்கு முன்னாடி பண்ருட்டி எம்எல்ஏ வேல்முருகன் வந்து சட்டசபையில் கேள்வி கேட்டார். பதில் சொல்ல முடியலங்க, என்னங்க இந்த இது ரோடு இப்படி இருக்குன்னு. அதுக்கு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வந்து இதை வந்து சட்டமன்றத்தை அறிவிச்சிட்டாங்க. இகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கிட்ட கொடுத்துருக்கோன்னா இகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பவுண்டர் இவர் தான், முகமது. இவர் வந்து சிஇஓ சம்ஸ் முகமது. கேரளாவில் இது மாதிரி ஒரு பெரிய கம்பெனி இருக்கிறது பெரிய ஆச்சரியமாக தாங்க இருக்குது. 48 இயர்ஸாக இருக்காங்களாம். 1000 கிலோமீட்டர்ஸுக்கு மேலே இப்போ கரண்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், 1200 எக்யூப்மெண்ட்ஸ், ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. 2000த்துக்கு மேலே ஒர்க் ஃபோர்ஸு. மிகப்பெரிய நிறுவனமாக தான் தெரியுது நமக்கு. இப்போ வந்து மெயின் ப்ராஜெக்ட்லாம் வந்து நிறைய போயிட்டுருக்கு. கொச்சி ஏர்போர்ட்டை வந்து இவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க, அது ஒரு முக்கியமானது. அப்புறம் வந்து சாலக்குடி அண்டர் பாஸ், இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராஜெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாகிலேருந்து தலச்சேரி அந்த ஒரு ப்ராஜெக்ட், அது வந்து பெரிய லெவலில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஃபேஸ்புக்கிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய அந்த பாலம் போடுறதெல்லாம் வந்து அதிகமாக வந்து கேரள மக்கள் வந்து பகிர்வாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து திருவள்ளூர் வேப்பம்பட்டு அந்த பைபாஸ் போயிட்டுருக்கு. அதுபோக நம்ம சீர்காழி கும்பகோணம் பைபாஸும் இவங்கள்ட்ட தான் கொடுக்குறதா 2023 டெண்டர் கொடுத்துருக்காங்க. அது இப்போ தான் நமக்கு வந்து தெரிய வருது. எப்படியோ வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக தான் தெரியுது. அதனால் சேத்தியா தொகுப்பு விக்கிரவாண்டி வந்து நமக்கு வந்து இன்னும் ஓரிரு வருடங்களில் வந்து முடிஞ்சிடும். அப்புறம் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி தெரியுது பாருங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்குது, ஒரு நம்பிக்கை அளிக்குது. நல்லா ஓரளவு ஓகேங்கிற மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம் இந்த ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சு. ஏன்னா இங்கே வந்து 2 ஆற்று பாலங்கள் கட்டணும், சின்ன சின்ன. இது வந்து வைக்கம்னு ஒரு இது அணைக்கரை மாதிரி ஒரு செட்ரோட இது. இது வந்து மூணாறு, கொச்சி மூணாறு பெரிய ஹைவே எல்லாமே வந்து இங்கே இகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் போட்டுக்கிறாங்க. இப்போ வந்து இவங்க டாப்பில் இருக்காங்க. இது வந்து ஒரு எம்என்சி தான். அதனால் வந்து நம்ம வந்து பட்டை நிறுவனம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சோ அதை விட சிறப்பாக வந்து இவங்க பணிகளை மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 650 கோடி கிட்ட ஒதுக்கியிருக்காங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ